உங்களை யாவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் வருகிற கர்த்தாவே, உம்முடைய வேதத்தின் எல்லா மகத்துவங்களையும் வேதத்தின் எல்லா ரகசியங்களும் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியாக, தேவன் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கொடுக்கப்படுற வார்த்தைகள் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ராஜா ஆண்டவரே, இது கடந்து போகிற எல்லா இடங்களிலும் ஆசீர்வாதம் போகும்படியாக, விடுதலை போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த இந்த நாள் கூட உங்களோடு மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வரும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். உண்மையாக இந்த நாள் தேவன் நம்மளோடு கூட, எசப்பா நம்மளோடு கூட அவர் பேசக்கூடியவராக இருக்கார். அவர் இன்ன வரைக்கும் நம்ம மத்தியில் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கார். இன்ன வரைக்கும் நம்மளோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். நம்மளோடு கூட எல்லா காரியங்களையும் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு கூட நான் சில கீழ்ப்படிதல்கள் நான் வேதத்திலேருந்து இன்னைக்கு சில வார்த்தைகள் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எப்படி நம்ம கீழ்ப்படிய வேண்டும், எந்தெந்த விஷயத்தில் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ முதலாவது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதாக இருக்குது. அப்போ கீழ்ப்படிகிற மனிதனுக்கு தேவன் முழுமையாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உண்டாக்குறவராக இருக்கார். அப்போ இந்த கீழ்ப்படிதல் வரும்போது நமக்குள்ள பரிசுத்தம் கூட உண்டாகிறதா இருக்குது. நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு நடக்கும்போது பரிசுத்தத்துக்குள்ளே கூட நம்ம என்ன பண்ணணும், மெயின் ஸ்டெப்பு நம்ம பரிசுத்தத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அப்போ யாருக்கு நம்ம கீழ்ப்படியணும், எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கணும், எப்படியெல்லாம் கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு போகும்போது தேவன் நம்மளுக்கு என்னென்ன காரியங்களை செய்கிறார், கீழ்ப்படிதனால என்னென்ன காரியங்கள் வரப்போகிறது, இதெல்லாம் நம்ம வேதத்தின் நிமித்தம், வேதத்தின் வெளிச்சத்தின் நிமித்தம் நம்ம பார்க்கும்போது உண்மையாக சத்திய வேதம் நம்மளுக்கு என்ன போதிக்கிறது, என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போதே தேவன் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலில் போகும்போது உண்மையாக இன்னைக்கு ஒரு காரியங்கள் நமக்குள்ள, தேவனுடைய காரியங்கள் நமக்குள்ள வரக்கூடியதாக இருக்குது. இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் அதில் 14-15 வசனத்தை எடுத்து வாசிப்போம். அந்த வசனத்தை கேட்கவும். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தரா இருங்கள். பாருங்க, தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையாக போதிக்கப்படுகிறது. அவர் பரிசுத்தமாயிருப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். அப்போ இந்த பரிசுத்தம்ன்றது எதனால உண்டாகிறதுன்னு பார்க்கும்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறும்போது நம்மளுக்கு அந்த கீழ்ப்படிதல்ன்றது நமக்குள்ள வருகிறது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் எந்த மனுஷனுக்குள்ள அது வருகிறதோ அந்த மனுஷனுக்குள்ள பரிசுத்தம்ன்றது வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த பரிசுத்தம் முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ள வர காரியம் நம்ம பார்க்கும்போது, ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோட வழிகளில் நடக்கும்போது அவரோட நடைகள் எல்லாமே அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்மளை தேவன் பரிசுத்தமாக்குற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம எந்த இடத்துலனா நம்மளுடைய குடும்பங்களில் நம்ம கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இப்போ நம்மளோட வேலைகளில், நம்மளோட கொடுக்கப்பட்ட வேலைகளில் நம்ம கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். போகிற ஸ்தலங்களில் எல்லா இடங்களிலும் நம்ம கீழ்ப்படிந்து போகும்போது, நம்மளோட ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், நம்ம வேலை செய்கிற தலமாக இருக்கட்டும், இந்த இடங்களெல்லாம் நம்ம கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட இருந்தோம்னா இந்த பரிசுத்தம்ன்றது நமக்குள்ள அது வரக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்க, கீழ்ப்படிந்து அவருக்கு போகும்போது அந்த பரிசுத்தம் உண்மையாக காணப்படுகிறதா இருக்கு. அப்போ இந்த கீழ்ப்படியாத மனுஷனுக்குள்ள, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்குள்ள எது கிரியை செய்கிறதுனா சத்துருடைய கிரியைகள் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கு. கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு தேவ ஆவியானவர் பரிசுத்தர் அவர் நமக்குள்ள கிரியை செய்கிறவரா இருக்கார். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம எடுத்து, ஒன்று நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு போகும்போது தேவன் எல்லாவற்றிலையும் அவர் என்ன பண்ணுகிறாரு, நம்மளுக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் வர பண்ணுகிறார். எல்லா வகையிலும் நம்மளை உயர்த்தும்படியாக கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இறங்கி வருகிறதா இருக்கு. ஆனா கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்குள்ள துன்மார்க்கத்திலோ வேற பாவத்தையோ, பாவத்தின் இச்சைகளோ, உலகத்தின் காரியங்களோ, சமுதாயத்துல மதிக்க முடியாம
எந்த ஒரு வேலையிலும் உண்மையில்லாதபடிக்கு இன்னைக்கு மனுஷன் போகக்கூடியவனா இருக்கிறான். பாருங்க, கீழ்ப்படியாத ஒரு மனுஷனுக்குள்ள என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு என்று நம்ம வேதத்துல எபேசியர் 2வது அதிகாரத்துல நீங்க அதுல 2வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்றாரு, வானமண்டலத்துல இருக்கிற சில கிரியைகள் மனுஷர்களை கிரியை செய்கிறதா. எந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறதுன்னு பார்க்கும்போது கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல அது கிரியை செய்கிறதா இருக்கிறதா. வாசிங்க வசனத்தை, எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பாருங்க, இப்போ கீழ்ப்படியாத பிள்ளைகள் கிட்ட எந்த ஆவி கிரியை செய்கிறது என்று பார்க்கும்போது வானமண்டலத்தில் இருக்கிற சில கிரியைகள் நம்மள கிரியை செய்கிறதா இருக்கு. இதோட நீங்க முழுமையான அர்த்தத்தை நீங்க பார்க்கும்போது எபேசியர் 6வது அதிகாரத்துல அதுல கிளியராக சொல்லப்பட்டிருக்கு, வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள். இந்த பொல்லாத ஆவிகள் எந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்கிறது என்று பார்க்கும்போது கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்குள்ள முழுமையாக பிசாசுடைய எல்லா கிரியைகளையும், வானமண்டலத்துல எல்லா கிரியைகளும் அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறதா. பின்னாக்கத்துல தேவனை அறியாம இருந்தோம், தேவனை புரிந்து கொள்ளாம இருந்தோம். ஆனா என்னைக்கு தேவனை புரிந்து நம்மளோட வாழ்க்கையில வரும்போது, தேவனுடைய ஆவி நம்ம மேல வரும்போது, தேவ பிரசனம் நம்ம மேல வரும்போது நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்களா இருக்கிறோம். நம்ம ஒரு நாட்கள் கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம். ஆனா இந்த நாட்கள் நம்ம கீழ்ப்படியும் போது நமக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்கிறதுன்னு பார்க்கும்போது தேவ ஆவி கிரியை செய்கிறதா இருக்கு. தேவ பிரசனம் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு கிரியை செய்யாத பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல எப்படியாப்பட்ட காரியங்கள், தாய் தகப்பன் கீழ்ப்படியது கிடையாது, தகப்பன் கீழ்ப்படியது கிடையாது, சமுதாயத்துக்கு கீழ்ப்படியது கிடையாது, ஒரு ஆபீஸ்ல போய் எந்த ஒரு விஷயத்திலும் கீழ்ப்படியது கிடையாது. இப்ப இந்த கீழ்ப்படியாத விஷயத்துல நம்ம வரும்போது நம்மளோட வாழ்க்கையில அவர்கள் அனுபவிக்கிற காரியங்கள், உபத்திரப்படுகிற காரியங்கள், இதெல்லாம் நம்ம கண்ணார நம்ம பார்க்கக்கூடியவர்கள். ஆனா எந்த மனுஷனுக்கு ஒரு குடும்பத்துல நம்ம பிள்ளைகள் ஆகட்டும், இல்ல என்னோட மனைவி ஆகட்டும், இல்ல எந்த விஷயத்துல போனாலும் அவங்க கீழ்ப்படிந்து போகும்போது அந்த விஷயம் நம்மளுக்கே என்ன ஆகுறது, ஒரு பிரியம் உண்டாகிறதா இருக்கிறது. அதான் வேதவசனம் சொல்லுது, உங்க சொந்த கணவனுக்கு நீங்க எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து என்ன பண்ணுங்க போங்கன்னு சொல்லப்படுற கீழ்ப்படிதல். பரலோகத்தில் இருக்கிற தேவனே அது விரும்பக்கூடியவராக இருக்கிறார், கீழ்ப்படிதல். அப்போ பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் என்றது தேவனுக்கு மிக பிரியமானதா இருக்கிறது. தேவனை கீழ்ப்படிந்து தேவனோட வழிகளை நடக்கிற மனுஷனுக்கு எந்த ஒரு வானமண்டலத்தில் இருக்கிற அந்த கிரியைகள் ஆகட்டும், உலகத்தின் இந்த பாவத்தின் இச்சைகள் ஆகட்டும், உலகத்தின் எந்த ஒரு காரியமோ ஒரு மனுஷனை தொடவே முடியாது. நம்ம கீழ்ப்படியாத நிமித்தம் போகிறதுனால தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா கிரியைகளையும் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கிறது. அப்போ ஏன் தேவன் ஒரு கீழ்ப்படிதல் ஏன் அது வேணும் என்ற கர்த்தர் சொல்லுகிறார்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு சுட்டு போட்டா கூட அந்த கீழ்ப்படிதல் என்றது வர்றது கிடையாது. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் கூட எல்லா வகையிலும் அந்த கீழ்ப்படிதல் என்றது நம்ம இப்போதுலேருந்தே அதை சொல்லி கொடுக்கும் போது அந்த கீழ்ப்படிதலை அந்த ஆவி அவர்களுக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கு. அப்போ 2 ஆவி கிரியை செய்கிறது. ஒன்று வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறது. எப்போ நம்ம கீழ்ப்படியாமல் இந்த உலகத்தை விட்டு நம்ம விட்டு விலகி போகிறோமோ, தேவனை விட்டு விலகி போகிறோமோ, அப்போ வானமண்டலத்தில் இருக்கிற சில கிரியைகள், அந்த கிரியைகள் காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்க்கும்போது உலகத்தின் சுற்றின்றமோ, உலகத்தின் வேறு வேறு காரியங்களுக்கு அது கொண்டு போகிறதா இருக்கு. பாருங்க, இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கீழ்ப்படியாத பிள்ளைய என்ன பண்றாரு, ஆண்டவரே வெறுக்கக்கூடியவரா இருக்கிறார். கீழ்ப்படியாத மனுஷனை ஆண்டவர், கீழ்ப்படிகிற மனுஷனை கர்த்தர் நிறைய விரும்புகிறார். அப்போ கீழ்ப்படியாத மனுஷனை யார் இஷ்டப்படுகிறான்னு பார்க்கும்போது பிசாசி இஷ்டப்படுகிறவனா இருக்கா. கீழ்ப்படுகிற மனுஷனை யார் விரும்புறான்னு பார்க்கும்போது தேவனா விரும்புகிறவரா இருக்கிறார். அப்போ நம்ம எதுக்குள்ள போகணும், எதுக்குள்ள எந்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகணும். இப்ப கீழ்ப்படிதல்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியமானது. அப்ப தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கணும், நம்ம பரிசுத்தமாய் வாழணும், நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து எல்லா விஷயத்துல போகும்போது தேவனுடைய பிரியம், தேவனுடைய அந்த அன்பு நமக்குள்ள இறங்கக்கூடியதா இருக்கு. ஆனா நம்ம கீழ்ப்படியாத போகும்போது பிசாசோட எல்லாவோட கிரியைகளும், உலகத்துல இருக்கிற எல்லா பாவங்களும், உலகத்துல இருக்கிற அவனுக்கு எதாவது இஷ்டமான காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள போற்றி எல்லா வகையிலும் அவமானப்படுத்துகிறவராக இருக்கா. நம்மளோட தேவன் எல்லாவற்றிலும் நம்மளோட தலைகளை உயர்த்துகிறவராக இருக்கா. 100 வசனத்தை வாசிக்கும். உபாகத்துல 21வது அதிகாரம் 18வது வசனத்தை நம்ம வாசிப்போம்.
தன் தகப்பன் சொல்லையும் அந்த தகப்பனுடைய சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேட்காதபடியும் தாயினுடைய சொல்லும் கேட்காதபடியும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவரால தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் அவர்களுக்கு கீழ்ப்படியாம போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் துஷ்ட பிள்ளை இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கு அவ்விடத்து வாசலுக்கு அவனை கொண்டு போய் பாருங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, தாய் தகப்பன் கீழ்ப்படியாத பிள்ளைய ஆண்டவர் எந்த லிஸ்ட்ல இருந்து வைக்கிறான்னா துஷ்ட பிள்ளை, துஷ்டன். அவன் ஒரு துஷ்டன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனை யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. அவனை எல்லா வகையிலும் ஒரு விஷயத்துல சேர்க்க மாட்டாங்க. ஒரு விஷயத்துல அவனை கொண்டு போக முடியாது. அப்போ தாய் தகப்பன்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியமான ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தகப்பனை சொல்லும் இன்னைக்கு என்ன பண்ணுகிறதுல விரும்புறது கிடையாது. அப்ப விரும்புற பிள்ளைகளுக்கு மேல என்ன ஆவி கிரியை செய்கிறதுனா தேவ பிரசனம் கிரியை செய்கிறதா இருக்கு. பாருங்க, இன்னைக்கு உண்மையாக இன்னைக்கு தேவன் கீழ்ப்படிந்து இன்னைக்கு குடும்பத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் போகும்போது இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையை பாருங்க, எல்லாமே பெஸ்டா இருக்கும், எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா நீங்க யோசித்து பாருங்க, கீழ்ப்படியாத பிள்ளைகளோட வாழ்க்கையில இன்னைக்கு என்ன மாதிரியெல்லாம் அவங்க சீர்கட்டு போயிடுறாங்க, என்னென்ன மாதிரியாக பாவத்துல விழுந்திருக்காங்க, என்னென்ன மாதிரி காரியங்கள் விழுந்து போனவரா இருக்காங்க. அந்த மனுஷனுக்கு பேர் என்னன்னா துஷ்ட மனிதன். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு வேதத்தை சொல்லும் போது அவர்கள் துஷ்ட பிள்ளைகள். அப்போ அந்த பேரை நம்ம வாங்காதபடிக்கு நம்ம எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்த பாரு, தாய் தகப்பன் கீழ்ப்படினான், குடும்பத்துக்கு கீழ்ப்படினான், தேவனுக்கு கீழ்ப்படி நடக்கிறான். இவன் எவ்வளவு நல்ல அப்படி என்ற ஒரு பேரை வாங்கக்கூடியவராக இருக்கலாம். நம்ம ஊழியக்காரர்களா இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு விசுவாசியா இருக்கலாம், குடும்பத்துல யாரா இருக்கட்டும், போற ஆபீஸ்ல ஆகட்டும், எல்லா விஷயத்திலையும் இவன் எல்லாவற்றிலும் அவன் கீழ்ப்படுகிற நல்ல ஒரு பிள்ளை என்று சொல்லக்கூடியதா இருக்க வேண்டும். அப்போ நம்ம அந்த கீழ்ப்படுகிற அந்த காரியத்தை நமக்குள்ள வரும்போது அந்த ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, அதை பார்க்கக்கூடியவராக, தேவனும் அதை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்க எபேசியர்ல அதுல 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளையாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்க. சொல்லப்பட்டிருக்கு. நம்மள ஆண்டவர் அந்த வசனத்தை நீங்க எபேசியர் 5வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சொல்றாரு, கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் அவர்களுக்குள்ள உண்டாகக்கூடியதா இருக்கிறது. அப்போ இந்த கீழ்ப்படிதல் இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமானதா இருக்கிறது. அதான் தேவன் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, நம்ம ஒரு பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் என்றது மிகவும் முக்கியமானது காரியங்களா இருக்கிறது. பாருங்க, யூதாஸ் காரியத்துக்கு 3 வருஷம் தேவனோடு கூட ஊழியம் செய்த ஒரு மனுஷனா இருக்கிறான். தேவனோடு அழைக்கப்பட்டவன், ஊழியத்தை செய்தவன். அவன் தேவன் அழைச்சாரு, ஊழியத்துக்கு எல்லாம் அழைச்சு அவனுக்கு ஊழியத்தும் கொடுக்கப்பட்டது, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவனோட வாழ்க்கையில அழைப்பு இருந்துச்சு, ஊழியம் இருந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள என்ன இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்ன்ற அந்த நோக்கம், அந்த காரியம் அவருக்குள்ள இல்லாத போய்விட்டது. நம்மளோட வாழ்க்கை அழைப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள அதை காட்டிலும் ஒரு கீழ்ப்படிதல் என்றது நம்முடைய ஊழியங்கள்ல காணப்பட வேண்டும், சமுதாயத்துல காணப்பட வேண்டும், நம்மட குடும்பங்கள்ல காணப்பட வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்று அதான் கர்த்தர் மிக பிரியமாய் அதை விரும்பக்கூடியவராக இருக்காரு. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒரே மனுஷன் கீழ்ப்படியாத நிமித்தம் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, அநேக பேர் பாவி ஆக்கப்பட்டதுனால, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ஒவ்வொரு கீழ்ப்படிதலினாலையும் அநேக நீதிமான்களாக்கப்படுவார்கள், அநேக பேர்கள் நீதிமானாக்கப்படுவார்கள். ஒரு கீழ்ப்படியாத நிமித்தம் அநேக பேர்கள் என்ன ஆகிறார்களா, துஷ்டர்கள் ஆகிறார்கள். ஒருவன் கீழ்ப்படிந்து கர்த்தரிடத்துல போகிற மனுஷன் எல்லா வகையிலையும் என்ன ஆகிறானா, பரிசுத்தத்தை காணக்கூடியவராக இருக்கார், நீதிமானாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, நீதிமான் ஒரு கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் என்ன ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார், நீதிமான் என்ற காரியத்தை கொடுக்கிறார். அப்போ கீழ்ப்படியாத
பிள்ளை நிமித்தம் அநேக பேர்கள் பாருங்க, ஒரு ஆபீஸ்ல நீங்க போறீங்க, அதுல ஒருவன் கீழ்ப்படியாம அவனோடு கூட நம்ம போகும்போது குடும்பத்திலையும் கீழ்ப்படிய மாட்டான், தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படிய மாட்டான், ஆபீஸ்லயும் அவனோட எஜமானுக்கும் கீழ்ப்படிஞ்சு இருக்க மாட்டான், அவன் வேலையிலும் உண்மையா இருக்க மாட்டான், வேலைக்கும் கரெக்டா போக மாட்டான். அந்த மாதிரியோடு கூட நம்ம அவனோடு கூட போகும்போது அந்த சுபாகம்ன்றது நமக்குள்ள என்ன ஆகுறதுன்னா கிரியை செய்கிறதா இருக்கிறது. நம்மளும் அதே கேரக்டர் தான் நமக்குள்ள வரும். அதே அவன் என்ன செய்கிறானோ அதே போலதான் அவன் பார்த்து இன்னொருத்தன் விழுவான், அவனை பார்த்து இன்னொருத்தன் விழுவான். இப்படி விழுந்து என்ன ஆகுறதுன்னா அதே கேரக்டர் தான் நமக்குள்ள இருக்குது. ஆனா ஒரு கீழ்ப்படிகிற மனுஷனுக்குள்ள தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து தாய் தகப்பன் சொல்லு கேட்டு அதன்படி நடக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளை நடக்கிறவனு அவன் என்ன பண்ணுவான்னா அவனே போல நம்ம மாறக்கூடியவரா இருக்கிறான். நம்ம அவரை போல அவன் கீழ்ப்படிவான், வேதத்துக்கு கீழ்ப்படிவான், தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவான், தேவனுக்கு கீழ்ப்படிந்து போவான். அதே கேரக்டர் தான் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கு. ஒருத்தன் கீழ்ப்படியலன்னா இன்னைக்கு சமுதாயத்துல எத்தனை பேர் துஷ்டராக, எத்தனை பேர் அந்த காரியங்களை போறாங்க. எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனுஷனுக்கு நீதிமான் என்ற காரியத்தை கர்த்தர் சூற்றக்கூடியவரா இருக்கிறார். நீதிமான் என்ற காரியம் நமக்குள்ள வரக்கூடியதா இருக்கும். அதுக்கு என்ன ஒரு காரியம் தேவைன்னா, மனுஷன் நீதிமானா ஆகுவதற்கு என்னன்னா அவன் கீழ்ப்படிய வேண்டும், அவன் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்து போகிற மனுஷனை கர்த்தர் நீதிமானா வைப்பான். பாருங்க, இன்னைக்கு ஒரு ஆபீஸ்ல ஆகட்டும், எல்லா விஷயத்துலயும் ஆகட்டும், அந்த வேலை எஜமானுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவன் ஒரு நாள் நம்மளை என்ன பண்ணுகிறான், எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து சொன்ன வேலைகள் எல்லா காரியத்தை செய்யறதுனால உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்கணும்ன்ற என்ன பண்றாங்க, வைக்கக்கூடியவர். அதே நம்ம வந்து கீழ்ப்படியாத ஒரு கேர்லெஸ்ஸா நம்மளோட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா எந்த ஒரு நன்மையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளால அது வந்து காரியங்கள் நமக்குள்ள வாய்க்க பண்ணுவது. அப்ப இன்னும் நம்மளுக்கு திட்டம் தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படிதல் என்றால் என்ன, கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம போனா என்னென்ன நடக்கும் என்று கூட வசனம் சொல்ல. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, தேவன் இதுல சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் விட்டு உன்னை ஓடி போகுவான். அது பாருங்க, இதுல எதுக்கு கீழ்ப்படியணுமா? ஒரு சத்துருடைய கிரியைகள், ஒரு பாவங்கள், ஒரு பாவத்தின் இச்சைகள், உலகத்தின் காரியங்கள் நம்மளை விட்டு விலகி போகணுமானா நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. தேவனுக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ, எந்த மனுஷன் கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அந்த மனுஷனுக்கு முன்பாக எந்த ஒரு பாவமோ இல்ல சத்ருவோ நம்மளுக்கு முன்பாக நிக்க முடியாது, ஓடி போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்ற, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாத நிமித்தம் தான் வானமண்டலத்தின் கிரியைகள் நம்மளை கிரியை செய்கிறது, நம்மளை அவமானப்படுத்துகிற காரியங்கள் நம்மளை கிரியை செய்கிறது, உலகத்தின் பாவங்கள் இச்சைகள் எல்லாம் நம்மளை கிரியை செய்கிறது. அப்போ தேவன் எதை விரும்புகிறார், அதுதான் நம்ம செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் எதை விரும்புகிறார்? நான் கீழ்ப்படிதலுக்குள்ள என்னைக்கு நான் ஒரு ஸ்டெப் நான் வைக்கணும், அந்த கீழ்ப்படிதல் எனக்குள்ள எப்போ வருகிறதோ அப்போதே ஒருத்தன் ஓடி போகிறானா யார் என்று பார்க்கும்போது சத்ருவான அவன் நிமித்தம் தான் இன்னைக்கு உலகத்துல பலவிதமான காரியங்கள்ல உலகத்தின் எல்லா பாவத்தின் நீட்சிகளும் அவமானப்படுத்துற காரியங்களும் நிந்தைக்குள்ளும் போராட்டத்துக்குள்ளும் அவனை எதிர்த்து நிக்கணும்னா, அவனை துரத்தணும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்போது அவன் விட்டு ஓடி போவான். இப்போ அவனை துரத்ததும் தேவையில்லை, உன்னுடைய கீழ்ப்படிதலை பார்த்த ஒருத்த ஓடி போகிறான்னா அவன் விசுவாசம் ஓடி போகிறவனா இருக்கு. ஆனா தேவனுக்கு நம்ம என்னைக்கு கீழ்ப்படிந்து அவரோட வழிகளில் என்னைக்கு எந்த மனுஷன் போறானோ அந்த மனுஷன் 100 மடங்காக 30, 60 100 பலன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவார். பாருங்க, ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அவர் கொடுத்த தர்ஷன பாகத்திலே அவர் கொடுத்த பணத்தினாலும் அவர் வந்து என்ன பண்ணல, நீதிமானா பெரிய ஐஸ்வர்யன் ஆகல. ஆனால் கர்த்தர் வந்து அவர் வந்து ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆபிரகாம அவரை பூமி பொறுக்க முடியாத அளவுக்கு அவரை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய சங்கதிகளை ஆசீர்வதித்து எல்லா வகையிலும் பெருக செய்ததுக்கு ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் நடக்கப்பட்டது. என்ன காரியம் என்று பார்க்கும்போது ஆதியாகத்துல 26வது அதிகாரம் அந்த 4வது வசனத்துல நம்ம வாசிப்போம். அந்த வசனத்தை, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. பாருங்க, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாராம்.
என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எப்போ தெரியுமா? ஆபிரகாம் தேவன் பார்த்து பேசுகிறார், நீ எனக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்ததுனால, நீ என்னோட பிரமாணங்களை கை கொண்டதுனால, என் வழிகளை நடந்ததுனால, என் வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நீ போனதுனாலும் உனக்கு பூமி பொறுக்க முடியாம ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் உன் சங்கதிக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் நான் தருவேன் என்று தேவன் வாக்குறுதி சொல்கிறார். அப்ப எதனால் ஆபிரகாம் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார்? எதனால் அவருடைய குடும்பங்கள் பெருகப்பட்டது? எதனால் அவருடைய குடும்பங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனது என்று பார்க்கும்போது, ஒருவர் கீழ்ப்படிந்து போனது நிமித்தம் அவருக்கு எல்லா டோட்டலையும் கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தாராம். அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள வரும்போது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில எது தோல்வியா நின்று கொண்டிருக்கிறதோ, எது நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் வராத காரியங்கள், ஆசீர்வாதம் வராத காரியங்கள், நன்மை பெற்றுக்கொள்ளாத காரியங்கள், எத்தனையோ வாசல்கள் அடைக்கப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அப்படி இருக்கும்போது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அப்பா நீங்க என்ன சொல்றீங்க, அந்த வழிகளை நான் போக விரும்புகிறேன் என்று சொல்லி அவருக்கு நீங்க கீழ்ப்படியும் போது எல்லா வகையிலும் எப்படி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து அவரை உயர பண்ணாரோ, அவரோட குடும்பத்தை உயர பண்ணாரோ, இன்னைக்கு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோட வழிகளில் போகும்போது நம்மளும் அதே ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும் என்றால் கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியமானதா இருக்கிறது. அதான் தேவனே விரும்பக்கூடியவராக இருக்க அந்த கீழ்ப்படிதல் நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கும் நம்மளை தழுந்து நம்மளை விட்டு போகாதபடிக்கு நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்மளை தாழ்த்தி கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? கர்த்தரிடத்துல உயர்த்தப்படுகிறவராக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி நம்ம வர்றது கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் முக்கியமானது. கர்த்தரே விரும்புறார் அந்த அப்போ ஆபிரகாமோட குடும்பத்தை எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி அவருக்கு ஆசீர்வாதம் உண்டானால் அவருக்கு முழுவதும் வேத வசனம் நம்மளுக்கு போதிக்கப்படுகிறது. சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிரமாணங்களையும் நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டு நடந்தது நிமித்தம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமிற்கு தோன்றினதா இருக்கு. இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். பாருங்க, ஒரு ஸ்திரீக்கு அலங்காரம் அது வேஷம் கிடையாது என்றார். இன்னைக்கு நம்ம விதவிதமான எல்லா இதுத்தையும் நம்ம பண்ணுகிறோம். ஆனா ஒரு ஸ்திரீக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர், எதை விரும்புறார் ஒரு ஸ்திரீ கிட்ட பார்க்கும்போது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்தவர் பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார். அப்போ அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீகளுக்கு என்ன ஒரு அவருடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்தது போல நீ கீழ்ப்படிந்து போகின்றார். அப்ப அந்த கீழ்ப்படிதல் என்றது தேவன் என்ன பண்ணுகிறாரு, அதை விரும்பக்கூடியவராக இருக்கிறார். மேலான அலங்காரம் கிடையாது. அந்த கீழ்ப்படிதலை இன்னைக்கு என்னாகிறதுனா நம்மளோட குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருகிறது. கீழ்ப்படிதல் சில பிள்ளைகளை பார்த்தா நம்மளுக்கு விருப்பம் உண்டாகிறது. கீழ்ப்படுகிற மனைவியை பார்த்தா நம்மளுக்கு ஒரு காரியங்கள் நம்மளுக்கு இஷ்டம் உண்டாகிறதா இருக்கிறது. எல்லாவற்றிலும் கீழ்ப்படி நம்மளை சொல்லு மீறாம போறாங்க. அதே போலதான் தேவனும் நமக்குள்ள கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல அவர் பிரியமா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார். நம்ம அப்போ முதல் வசனம் சொல்லு, பரிசுத்தமா இருப்பதுக்கு என்னன்னா நம்ம கீழ்ப்படிதல். ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அப்போ ஒரு மனுஷன் துஷ்டனாய் போவதுக்கும் என்ன பண்ணும், அந்த கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம், பாதுகாத்து. கீழ்ப்படுகிற மனுஷன் நீதிமானாகவும் கர்த்தர் மாட்டுகிறார். அப்ப எந்த மனுஷனுக்கு கீழ்ப்படியணும்? நான் கீழ்ப்படிதல்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப எந்த மனுஷனுக்கு கீழ்ப்படியணும், யாருக்கு கீழ்ப்படியணும் என்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம். சில வேதத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு முரடனுக்கு, அவன் அடுங்காத மனுஷனுக்கும் நம்ம என்ன பண்ணுமா, கீழ்ப்படியணுமா. உன்னோட வேலைகள்ல அவர் எஜமான் அவர் ஒரு முரட்டா இருப்பாரு, அவருக்கும் நீங்க கீழ்ப்படி நடந்து வேதவாசனம் சொல்லப்பட்டிருக்க. கடைசி அந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிப்போம். வேலைக்காரரே அதிக பயத்தோடு உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்களுடைய எஜமான்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்க. நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, சாந்த குணமுள்ளவர்களுக்கு அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும்
என்ன பண்ணுமா? கீழ்ப்படிதல்ல இருக்க வேண்டுமா? என்னப்பா முதல்ல என்ன சொல்லப்பட்டிருக்க வசனம்? அது ஒரு வாட்டி வாசிங்க. வேலைக்காரரே, பாருங்க நம்மள எதை சொல்றாருன்னா ஆண்டவர் வேலைக்காரர்கள். வேலைக்காரர்களே, நீங்கள் என்ன பண்ண, எஜமானுக்கு என்ன பண்ணு, கீழ்ப்படிந்து நடுன்றாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கு. அந்த வேலையில நம்ம என்ன பண்ணோம்னா உண்மையா நம்ம கீழ்ப்படிந்து போகக்கூடியவராக இருக்க வேண்டும். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த எஜமானுக்கு நம்ம உண்மையாக காணப்பட வேண்டும். இன்னைக்கு அப்படி கிடையாது. நேரத்தோடு நம்ம ஒரு ஆபீஸுக்கு போறோம்னா ஒரு நேரத்தோடு நம்ம போறது கிடையாது. அந்த ஆபீஸ்ல ஒருவேளை ஒரு எஜமானன் ஒரு ரூடா பேசும்போது இல்ல பண்ணும்போது பார்த்தா அவருக்கே எதிர்த்து நிற்பாங்க. அவரையே ஒரு தலைக்கீழியா பேசக்கூடியவங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன்னுடைய எஜமானுக்கு எல்லாவற்றிலையும் நீ கீழ்ப்படிந்திரு என்றார். அப்புறம் அந்த வசனம் இன்னொரு வாசிங்க. வேலைக்காரரே அதிக பயத்துடனே என்னத்தை கொண்டு வர்றாருன்னா, ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிற மனுஷனுக்கு அதிக ஒரு பயத்தை கர்த்தர் உண்டாக்குறவரா இருக்கார். உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். உங்களுடைய எஜமானுக்கு நீங்க கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும், நல்லவருக்கும் சாந்தமுள்ள குணவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் நான் என்ன பண்ணுமா, கீழ்ப்படிந்து இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் இருக்கணுமா? நம்மளுக்கு கொஞ்சம் துணி விட்டாலும் என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படிதல் இல்லை. அப்போ நம்ம நேரத்தோடு நம்மளுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்ம சமுதாயத்துல நம்ம போற இடங்கள்ல, நம்ம போற ஸ்தலங்கள்ல, எல்லா இடத்துலயும் கர்த்தருக்கு என்ன பண்ணுமா, நம்ம கீழ்ப்படிந்து நம்ம இருக்க வேண்டும். அப்போ இது தேவனோட சத்திய வேதம் நம்மளுக்கு விரும்புறது. அப்போ எந்த மனுஷன் தன்னை வாழ்க்கையில அவன் கீழ்ப்படுகிறானோ அவனுடைய எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணுகிறாரு, நம்மளுக்கு ஜெயத்தை வர பண்ணுகிறவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் மிகவும் உபத்திரத்துல ஒரு கீழ்ப்படிந்தவர் இருக்கார். பிதானவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா சொல்லிலையும் எல்லா காரியங்களிலும் அவர் செய்தவரா இருக்கிறார். சிலுவை பரிந்தும் அவரை தாழ்த்தி கொண்டார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதுல சொல்லப்பட்டிருக்கு, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள்ல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். நம்ம கொடுக்க போற இடங்கள்ல நம்ம உண்மையாக காணப்பட வேண்டும். அந்த எஜமானுக்கு பயந்து வேலைகளுக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா நம்ம இருக்க வேண்டும். அப்போ முரட்டு குணம் உள்ளவனுக்கும் நம்ம என்ன பண்ணோம், அவன் நம்மளை ரப்பா பேசுறானா அந்த ஒரு கீழ்ப்படிதல் அவன் காட்டும் போது அவன் ஒரு நாள் அவன் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள வரக்கூடியவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு உண்மையா கீழ்ப்படுகிற மனுஷனை நீதிமானாக கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கார். 1 தெசலோனிக்கேயர்ல ஒரே ஒரு வசனம், 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம கடைசியாக ஜெபிக்கலாம். இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதத்தக்கதாக உன்னை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தெய்வ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளும் ஆகிய தீமோத்தேயுவையும் அனுப்பினோம். போதும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் நம்ம எடுத்து இந்த வசனத்தெல்லாம் நம்ம தியானிக்கும் போது, வசனத்தை பார்க்கும் போது எதை கர்த்தர் விரும்புகிறாரோ, எது கர்த்தர் விருப்பத்தோடு கூட கொண்டு வருகிறாரோ அதுக்குள்ள நம்ம போகும்போது இன்னைக்கு தேவனுடைய வசனம் நம்மளுக்கு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படுகிற மனுஷனோட வாழ்க்கை என்றைக்கும் அசைக்கப்படாது. முதல் சொல்றார் ஆண்டவர், கீழ்ப்படுகிற அந்த காரியத்துக்குள்ள போகும்போது பரிசுத்தம்ன்றது நமக்குள்ள உண்டாக்குறவரா இருக்கிறார். அப்ப கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்குள்ள வானமண்டலத்தின் கிரியைகள் அவனுக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கு. அப்போ கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்குள்ள இன்னொன்னு ஆண்டவர் சொல்றார், துஷ்ட மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ள நடக்கிற மனுஷனை நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எல்லாம் தேவன் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்ம எந்த ஒரு இதுல எடுத்துன்னு போய் கர்த்தர் வைக்கிறாரா, நீதிமான் என்ற காரியத்துல கர்த்தர் வைக்கிறார். அப்ப இந்த கீழ்ப்படிதல் என்றது எல்லா தேவனுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். உங்களோட வேலை எஜமானுக்கும் நீங்க கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சமுதாயத்துல நீங்க போற ஸ்தலத்துல எல்லா இடத்துலயும் நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் போது நம்மளை கர்த்தர் உயர்த்துகிறவரா இருக்கார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்பாங்க. அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது வரைக்கும் கர்த்தாவே இந்த கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதுக்காக தேவனை ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, தன்னை கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்குள்ள பரிசுத்தத்தை ஆண்டவரே, நான் எப்படி பரிசுத்தமா இருக்கணும் அதே போல நீங்க பரிசுத்தமா இருங்க என்று வேதவசனம் சொல்லுகிறதையா. இன்னைக்கு அந்த கீழ்ப்படிதல் முக்கியமாக நமக்குள்ள அது தேவைப்படுகிறதா இருக்கு, அது வேண்டுமா இருக்கிறது கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஊழியங்கள்ல, குடும்பங்கள்ல எல்லாத்துல கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றுவதற்கு கேட்கிற எல்லா குடும்பங்களுக்குள்ளும் இந்த ஆசீர்வாதம் கடந்து போகத்தக்கதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.